நீங்கள் தியானத்தில் போய் கண்ணை மூடி உட்காந்து அதே விஷயத்தை நீங்கள் திங்க் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஆள் மனசுக்கு போயிடும். அப்போ அதனால தான் சொல்கிறாங்க நம்ம முன்னோர்கள், நல்லதே நினை, நல்லதே செய், உனக்கு நடப்பவை நல்லவையாக நடக்கும். இல்லை என் மனசு கெட்டதுலேயே போகுதுன்னா அப்போ நீங்கள் அது உங்கள் மனசு சரியில்லைன்னு அர்த்தம். அப்போ மனசை பக்குவப்படுத்த வேண்டும். எந்த ஒரு விஷயம் நமக்கு பிடிக்கின்றதோ, எதில் நம்ம டெவலப் ஆகணுமோ அதில் நம்மளுடைய மனதை அதிகமாக செலவழிக்க வேண்டும். நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தை, மனதுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தை நம்ம எதில் ரொம்ப ஆர்வம் காட்டுகிறோமோ இதெல்லாம் ஆள் மனசில் போய் பதிஞ்சு போகும். அதனால தான் அவை பிராட்டி சொல்கிறாங்க, அறம் செய்ய விரும்புன்னு தான் சொல்கிறாங்க, தர்மம் நீ செய்யுன்னு சொல்லவில்லை. அது கெட்ட எண்ணமாக இருந்தாலும் நல்ல எண்ணமாக இருந்தால் நீங்கள் மீண்டும் மீண்டும் ஒரு எண்ணத்தை நீங்கள் வலுவாக நினைத்து கொண்டே இருந்தால் அது மீண்டும் மீண்டும் வலுவாகுமே இல்லையா, அது குறையாது. மோட்டிவேஷனை எப்படி டெவலப் பண்ணுறது? இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நீங்கள் நல்லா கவனிக்கலாம். ஒரு சினிமா பார்க்குறீங்க, அந்த சினிமாவில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ஒன்று இருக்குது. இந்த விஷயம் நீங்கள் சாகிற வரைக்கும் மறக்க மாட்டீங்க. என்ன காரணம்? நம்முடைய மனமானது 2-3 வகை மனம் உண்டு. வெளிமனம், உள்மனம், ஆழ்மனம்னு ஒன்று உண்டு. நம்ம என்ன செய்வோம்னா, நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தை, மனதுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தை நம்ம எதில் ரொம்ப ஆர்வம் காட்டுகிறோமோ இதெல்லாம் ஆள் மனசில் போய் பதிஞ்சு போகும். அது நம்ம இறந்ததற்கு பின்பும் கூட அந்த மனம் இருக்கும், அந்த சிந்தனை இருக்கும், நம்மளுடைய உயிரோட்டத்தில் இருக்கும். நம்முடைய ஆழ்மனதுக்கு நாம் எதை கொண்டு செல்லுகின்றோமோ அது இருக்கும். அப்போ நமக்கு எந்த ஒரு விஷயம் நமக்கு பிடிக்கின்றதோ, எதில் நம்ம டெவலப் ஆகணுமோ அதில் நம்மளுடைய மனதை அதிகமாக செலவழிக்க வேண்டும். சரி, நம்ம ஆள் மனசை கொண்டு போக முடியலை. அப்போ நீங்கள் திரும்ப திரும்ப அதை நீங்கள் பார்க்கணும், திரும்ப திரும்ப அதை பற்றி பேசணும், திரும்ப திரும்ப அதை பற்றி படிச்சிங்கன்னா அது திரும்ப திரும்ப படிக்க படிக்க அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் நகர் என்ற பழமொழி சொல்லுவாங்க. அப்போ திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை நாம் படிக்க 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 என்னாகனா அது அப்படியே ஆள் மனசில் போய் பதிஞ்சு போகும். மோட்டிவேஷன் அப்படி தான் பண்ண முடியும். நீங்கள் ஆள் மனசு கொண்டு போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அது உங்களை விட்டு போகாது. நீங்களே வெளியே கொண்டு போனாலே இருக்க, நீங்கள் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் தானாகவே உள்ளேருந்து வெளியே வரும். ஒரே ஒரு விஷயம் நீங்கள் உள்ளே கொண்டு போகணும். அப்படி ஆள் மனசு கொண்டு போக முடியலையா, திரும்ப திரும்ப அந்த விஷயத்தை செஞ்சுக்கிட்டே இருங்க. அதுக்கு தான் சொல்கிறாங்க, தியானம் என்பது ஒரு வாழும் கலை. நீங்கள் இன்னும் உங்களுக்கு முடியலை, இதை டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தியானம் இதுகளில் ரொம்ப ஈடுபாடு இருந்தால் அது இன்னும் ரொம்ப ஈஸி. நீங்கள் தியானத்தில் போய் கண்ணை மூடி உட்காந்து அதே விஷயத்தை நீங்கள் திங்க் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஆள் மனசுக்கு போயிடும். நீங்கள் எதை நினைத்து நீங்கள் தியானம் செய்கிறீர்களோ அது ஆள் மனதுக்கு சென்று விடும். எதை நீங்கள் அதிகமாக நேசிக்கிறீர்களோ அது ஆள் மனதிற்கு சென்று விடும். எதை பற்றி நீங்கள் அதிகமாக பேசுகிறீர்களோ அது ஆள் மனதிற்கு சென்று விடும். நீங்கள் எதை அதிகமாக விரும்புகிறீர்களோ அதெல்லாம் ஆள் மனதுக்கு சென்று விடும். நீங்கள் எதையெல்லாம் விரும்பவில்லையோ, பட்டும் படாமல் இருக்கிறீங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் வெளி மனசோடு இருக்கும். இந்த மீடியமாக ஒரு மனசு இருக்குல்ல, ஆழ்மனம், உள்மனம், அதில் இருக்கும். எதுவுமே பிடிக்காத ஒரு விஷயத்தை பார்க்குறீங்க, அது நீங்கள் வெளி மனசோட அதை பார்த்ததுக்கப்புறம் சில விஷயங்கள்லாம் மறந்துடுவீங்க. சில கெட்ட விஷயங்கள் கூட பார்த்திங்கன்னா நீங்கள் ஆள் மனசை கொண்டு போயிடுவீங்க. நீங்கள் எத்தனை வருஷம் கழிச்சு நினச்சாலும் அந்த கெட்ட விஷயம் உங்களுக்குள்ளே உள்ளேருந்து வெளியே வரும். அப்போது இதற்கு காரணம் என்றால் நம்முடைய மனம்தான் காரணம். நம்முடைய மனதை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடிய. அப்போ அதனால தான் சொல்கிறாங்க நம்ம முன்னோர்கள், நல்லதே நினை, நல்லதே செய், உனக்கு நடப்பவை நல்லவையாக நடக்கும். நீங்கள் எப்போவுமே நல்லதை பற்றியே நினைங்க, நல்லதை பற்றியே சிந்திங்க, நல்லதே செய்யுங்க. நிச்சயமாக அது உங்களுக்கு நல்லதை தான் கொடுக்கும். கெட்ட விஷயங்கள் நிறையா வரத்தான் செய்யும். நம்ம ரோட்டில் போகிறோம், மேடு பள்ளம் இருக்கத்தான் செய்யுது. அதுக்காக பள்ளத்தை பார்த்து பள்ளத்துக்குள்ளே விழுந்துடுறோமா? இல்லையே. அப்போ நல்ல ரோட்டு வழியாக தானே போகிறோம். அந்த மாதிரி நல்லது வரும், கெட்டது வரும். கெட்டதை ஒதுக்கிட்டு நல்லதாக நம்ம பார்க்கணும். இல்லை என் மனசு கெட்டதுலேயே போகுதுன்னா அப்போ நீங்கள் அது உங்கள் மனசு சரியில்லைன்னு அர்த்தம். அப்போ மனசை பக்குவப்படுத்த வேண்டும். நீங்கள் தினமும் உட்காந்து சொல்லுங்கள், நீங்கள் உங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள். நீங்கள் கடவுளை நினச்சி கூட பிரார்த்தனை வேண்டாம், இந்த மனசு எனக்கு தேவையில்லை அப்படி நீங்கள் நினச்சிக்கிட்டே இருங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களை விட்டு மறைஞ்சு போயிடும். ஆனால் நீங்கள் மீண்டும் மீண்டும் அதையே நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது மீண்டும் டெவலப் ஆகாமல் வெளியே குறையாது. அது கெட்ட எண்ணமாக இருந்தாலும் நல்ல எண்ணமாக இருந்தால் நீங்கள் மீண்டும் மீண்டும் ஒரு எண்ணத்தை நீங்கள் வலுவாக நினைத்து கொண்டே இருந்தால் அது மீண்டும் மீண்டும் வலுவாகுமே இல்லையே, அது குறையாது. அது கெட்டதாக இருந்தாலும் சரி, நல்லதாக இருந்தாலும் சரி. நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா, நல்ல விஷயங்களை மேலோட்டமாக பார்க்கின்றோம், மேலோட்டமாக செய்கின்றோம். அதுதான் காரணம். ஆள் மனசு கொண்டு போகிறதே கிடையாது. கெட்ட விஷயங்களை ஆள் மனசு கொண்டு போயிடும். இப்போ சினிமா பார்த்த உடனே ஒரு சினிமாவில் நல்ல விஷயம் நமக்கு பிடிச்சி போகுதுன்னா நம்ம சாகிற வரைக்கும் கூட இருக்குதில்ல. யாரோ ஒருத்தங்க திட்டாங்க, நீங்கள் அந்த திட்டின விஷயத்தை நீங்கள் ஆள் மனசை கொண்டு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் சாகிற வரைக்கும் அவங்க திட்டினது உங்கள் மனசுக்குள்ளே இருக்கும். அதெல்லாம் நீங்கள் வெளி மனசோடய வச்சிடணும்.
ஒருத்தங்க திட்டுறது, பேசுகிறது, ஒருத்தங்க நம்மளை அபசகமாக பேசுகிறது, நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய தீய விஷயங்கள், இதெல்லாம் வெளி மனசோடையே வச்சிடணும். நம்ம அட்லீஸ்ட் நடு மனசோடையாக வச்சிடணும். நீங்கள் ஆள் மனசு கொண்டு போக வேண்டிய விளைவுகள் தான் அதனுடைய பாதிப்புகள். நமக்கு செயலிலும் நம்மளை பாதிக்கும், மனதாலும் அது பாதிக்கும். அதுதான் காரணம். அப்போ இந்த மோட்டிவேஷனுக்கு மெயின் காரணம், முக்கிய காரணம், சில விஷயங்கள் உங்களுக்கு நல்லது என்று தோன்றினால், இது நல்ல விஷயம் என்று தெரிந்தால் அதையே மீண்டும் நீங்கள் திரும்ப செய்யுங்க. மீண்டும் அந்த விஷயங்களை படிங்க. மீண்டும் அதை ஆள் மனசு கொண்டு போங்க. ஆட்டோமேட்டிக்காக அது தானாகவே ஆள் மனசில் பதிஞ்சு போகும். மோட்டிவேஷனுக்கு இதை தவிர வேறு சிம்பிள் வழி எதுவும் கிடையாது. இது ரொம்ப எளிமையான வழி. நீங்கள் நல்லது செய்ய நினைக்கிறீங்க, உங்களால் செய்ய முடியலை, ரைட், அந்த விஷயத்தை நீங்கள் நினச்சிக்கிட்டே இருங்க. அதனால தான் அவை பிராட்டி சொல்கிறாங்க, அறம் செய்ய விரும்புன்னு தான் சொல்கிறாங்க. தர்மம் நீ செய்யன்னு சொல்லவில்லை. அறம் செய்ய விரும்பு. நீங்கள் விரும்புனீங்கன்னா போதும், தானாகவே உங்களுக்கு சூழ்நிலை வரும். என்கிட்ட பணம் இல்லையே, நான் என்ன தர்மம் பண்ணுறதுன்னு நினச்சிங்கன்னா பண்ண முடியாது. நான் ஏதாவது தர்மம் செய்யணும், எப்படியாவது நான் தர்மம் செய்ய நீங்கள் மனசுக்குள்ளே கொண்டு போய் பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக இருக்கும் சூழ்நிலையை உங்களுக்கு அந்த மனநிலை கொடுக்கும், அந்த சூழ்நிலை கொடுக்கும், இறைவன் கொடுப்பான், நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் விரும்பணும். ஒரு மனசில் நல்ல விஷயத்தை நாம் மனதால் நினைத்தாலே போதும், அது நிச்சயமாக நடைபெறும். கெட்ட விஷயம் ஆள் மனதிற்கு ஈஸியாக சென்றுவிடும். ஆனால் நல்ல விஷயங்களை நாம் ஆள் மனதிற்கு கொண்டு போகிறதுக்கு நிறைய முயற்சி செய்யணும். தண்ணி பள்ளத்தை நோக்கி ஈஸியாக போயிடும், ஆனால் மேட்டை நோக்கி போகிறது அவ்வளோ சிரமம் போகாது. அது நிறைய அணைகள்லாம் கட்டி தான் மேலே கொண்டு போகும். அந்த மாதிரி தான் நம்ம மனசு கெட்ட விஷயங்களுக்கு ஈஸியாக போகும், நல்ல விஷயத்துக்கு அவ்வளோ சீக்கிரம் போகாது. அதனால் நல்ல விஷயத்தை கொண்டு போய் நம்ம முயற்சி பண்ணணும். வாழ்க்கையில் அறிவை கொஞ்சமாக பயன்படுத்துங்க. வாழ்க்கையில் நம்ம வாழ்வதற்கு, நம்முடைய வாழ்க்கைக்காக அறிவை பயன்படுத்த வேண்டும். வெறும் பணம் சம்பாதிப்பதற்கு மட்டுமே அறிவை பயன்படுத்தக்கூடாது. வெறும் போகங்களுக்கு மட்டுமே அறிவை பயன்படுத்தக்கூடாது. வாழ்க்கைக்கும் கொஞ்சம் அறிவை பயன்படுத்த வேண்டும். இந்த உடலுக்கும் உள்ளத்திற்கும் ஆரோக்கியத்திற்கும் கொஞ்சமாக மனசை பயன்படுத்தணும், அறிவை பயன்படுத்தணும். அறிவை பயன்படுத்தாமல் வச்சுக்கிட்டு எனக்கு அது நடக்கல இது நடக்கலாம், நடக்காது. அறிவை பயன்படுத்தினால் நாம் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம், எதை வேண்டுமானால் சாதிக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களை ஊக்கமூட்டும் இலக்குகளை தேர்ந்தெடுத்து அதில் முழுமையாக மூழ்குங்கள். வெற்றி ஒரே நாளில் உருவாகாது, ஆனால் உங்கள் ஒவ்வொரு முயற்சியும் அதை அருகில் கொண்டு வரும். உங்களை நம்பிக்கையூட்டும் சூழலில் வைத்து உற்சாகத்தை ஏற்றும் நபர்களுடன் இருங்கள். வெற்றியின் வழிகாட்டியை நாடி அவர்களின் அனுபவத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். தோல்வியை பயமாக அல்ல, படிக்கல்லாக பாருங்கள். தினசரி முன்னேற்றத்தை கண்காணித்து உங்கள் கனவை நிஜமாக்குங்கள். முயற்சி தொடர்ந்தால் வெற்றி உறுதி. இது போன்ற ஆன்மீக தகவல்களை தினமும் பெற பிரம்ம ரகசியம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.